அப்பா! டயர்டா இருக்கு கண்ணெல்லாம் பார்த்தாலே. ஹாய் சலீம். ஹாய் அர்னால்ட். Hello, bro. எஸ். வெல்கம் பேக். ஹாய். இப்போ இன்னைக்கு எத்தன நாள் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? 13. 13ல ஒரு நாளும் மேக்ஸிமம் 2 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம். Yes, bro. அப்ப 13 இன்டூ 2ன்னு வச்சா கூட ஒரு 20 டாபிக்ஸ் மேல போயிடும் எப்படியும். இப்ப அந்த 20 டாபிக்ஸ்ல இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸ் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கா இல்ல மிஸ்டேக்ஸ் பண்றீங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த மிஸ்டேக்ஸ் வந்து லைவ்ல பாதிக்க கூடாது. Okay. ஸோ இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து புதுசா கத்துக்கிறப்ப, புது அனுபவம் தெரிஞ்சுக்கிறப்ப தப்பு வரும், தவறுகள் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு நாளும் அதை நம்ம மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நீங்க தனியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு தப்பான ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு ஓகே இதுதான் ஸ்ட்ரக்சர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் ஒர்க் ஆகணும், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஃப்ரம் டே 1 to டே 12 வரைக்கும் கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன்ஸ் தனித்தனியா Okay. அர்னால்ட் அண்ட் சலீம். ஓகே இதுல சப்போஸ் இதுல தெரிஞ்சிடும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் தேவை, இன்னும் வேற எதுலயாச்சும் நீங்க வந்து ஸ்டக் ஆயிருக்கீங்களா, ஏன்னா அதையும் செக் பண்ணிட்டு தான் நான் திருத்தணும். Okay. சப்போஸ் இவ்வளோ டாபிக்ஸ் வந்து லேர்ன் பண்றப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். கன்ஃபியூஷன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மேனிப்புலேஷன்ஸ்ல எதுவும் மாட்டியிருக்கீங்களா, ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கலன்னா ஒருத்தவங்க 13வது கிளாஸ் வரைக்கும் நல்லா தான் கவனிச்சாங்க. 14th டே எக்ஸாமினேஷன் வைக்கிறப்ப நிறைய டாபிக் மிஸ் ஆயிருச்சு. அந்த எக்ஸாமினேஷன்ஸ் நான் வைக்கல அப்படின்னா கிளாஸை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பா தப்பான புரிதல்ல தான் இருப்பாங்க, ப்ராஃபிட் மேக் பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இவ்வளவு தூரம் நீங்க கவனிச்சதை கரெக்டா கவனிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பார்ப்பேன். அதுல ஏதாச்சும் பாதி உங்களுக்கு தவறு இருந்துச்சு, எங்கேயாச்சும் நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்கனாலே அதுல இருந்து புடிச்சு திருப்பி மேல தூக்கிடுவேன். ஓகே Okay. ஸோ வெல்கம் பேக் டு டே 13 எக்ஸாமினேஷன் ஃபார் யங் ட்ரேடர்ஸ். ரெண்டு பேருமே யங் ட்ரேடர் தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். அர்னால்ட். Yes, bro. ஓகே price range Yeah. usual unusual usual for euro USD 2 to 15, bro. for XUSD 200 to 1500. 1000 500. price range ஓட மெஷர்மெண்ட் பிஆர்னா price range ஓட ஒரு மெஷர்மெண்ட் ஃபார் பியரிஷ்க்கு எப்படி இருக்கும்? விக்கு கீழத்துல இருந்து பேரிஷ்கா ப்ரோ. விக்கு மேலத்துல இருந்து பாடி க்ளோஸ் வரைக்கும். விக்கு மேல இடம் கீழ இடம் இல்ல, கம்ப்ளீட் ஹைட் டு ஹெண்ட் அப்படிலாம் வராது சலீம். சலீம் தப்பே. பாடி க்ளோஸ் டு ஹை ப்ரோ. அப்படி சொல்லுங்க. ஓகே. பாடி க்ளோஸ் டு ஹை. நீங்க சொன்ன கான்செப்ட் படி சலீம் ஹை டு எண்ட் சொன்னீங்கல்ல, ஹை டு எண்ட்னா இது வரும், இப்படி வராது. பாடி க்ளோஸ் டு அப்பர் வீக். ஓகே 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 நான் லைவ்ல உங்களை பார்க்குறப்போ நீங்கள் இப்படி தான் சொல்லணும், பாடி எண்டு டு அப்பர் வீக். ஓகே ஓகே கிளியர். அப்போ புல்லிஷ்க்கு என்னன்னு சொல்லலாம் சலீம்? லோ டு க்ளோஸ் ப்ரோ, பாடி வீக்ல இருந்து எண்ட் வரைக்கும். ஓபன் டு லோ. ஓபன் டு லோ. ஓபன் டு சரி நீ இப்படியே சொல்லுங்க, பாடி ஓப்பன்னே சொல்லுங்க. ஓகே. பாடி ஓப்பன் டு லோவா? லோ. பாடி ஓப்பன் இங்க இருக்கு, லோ இங்க இருக்கு. இதா கவர் ஆகும்? இல்ல இல்ல இப்படி இல்ல ப்ரோ. லோ டு எண்ட் ப்ரோ. லோ டு எண்ட். ஓகே இதான் லோ. ஓகே. எண்ட் எங்கேயுமே இல்லை. பாடி ஓபன் டு க்ளோஸ் தான் ப்ரோ எண்ட் எண்ட்னு சொல்றேன். எனக்கு இந்த டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைவ்ல நீங்க இருக்கிறப்பே சரி, நம்ம எது பேசுறோமோ அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும், அதுவாகவே நம்ம சிந்திப்போம், அதுவாகவே ஆகும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடி க்ளோஸ் டு லோயர் வீக். கரெக்டா? ஓகே. ஸோ ஃபாரெக்ஸில் ஃபண்டட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது
சென்ட்ரலைஸ்டுங்களா டீசென்ட்ரலைஸ்டுங்களா? சென்ட்ரலைஸ்டு ப்ரோ. சென்ட்ரலைஸ்டு. செபியை கண்ட்ரோல் பண்ணுறது சென்ட்ரலைஸ்டுங்களா டீசென்ட்ரலைஸ்டுங்களா? இதில் உள்ள எக்ஸ்சேஞ்சஸ் இருப்பாங்க, அது யார் எக்ஸ்சேஞ்சஸ் ஆக்ட் ஆவாங்க? இதை மர்ச்சன்ட்னு சொல்லுவாங்க. இந்த யார் சென்ட்ரலைஸ்டு தான் எக்ஸ்சேஞ்சஸ்? ப்ரோ. செபியை கண்ட்ரோல் பண்றது சென்ட்ரலைஸ்டு ப்ரோ. சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சர்ஸ் யார்? எக்ஸ்சேஞ்சர்ஸ் பேங்க். எக்ஸ்சேஞ்சர்ஸ் என்எஸ்சிபிஎஸ்சி. என்எஸ்சிபிஎஸ்சி. என்எஸ்சிபிஎஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ அர்னால்டு ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த புல்லிஷ்க்கு எடுத்திருக்கேன். தப்பு ப்ரோ. தப்பா? சலீம் தப்பு. உங்க டர்னுக்கு வரேன். இருங்க. ஓகே அர்னால்டு, இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கரெக்டாக தப்பா? தப்பு ப்ரோ. ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கு? ப்ரைஸ் ரேஞ்ச் 1244 இருக்கு, ஆனா மார்க்கிங் தப்பு. ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. லாங் பொசிஷன் கரெக்டாக எடுத்திருக்கேனா? இல்லை ப்ரோ, அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கு. 10K இன்வெஸ்ட்மெண்ட் பர் ட்ரேடுக்கு எடுக்கிறேன். ஓகே இப்போ இந்த ட்ரேடு மேலே டேக் ப்ராஃபிட். இந்த டேக் ப்ராஃபிட்டில் 10K இன்வெஸ்டட் ஆன் திஸ் ட்ரேட் அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்? 30K. கால்குலேட்டர் போங்க. 33. கால்குலேட்டர் போய்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். $33,500. இப்போ இந்த ட்ரேடு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா வேணாமா? வேணாம், ஏன்னா அது இன்எஃபிஷியன்ஸாகவே இருக்கும். ஸோ அப்போ டேக் ப்ராஃபிட் டு எஃபிஷியன்ட் அந்த ஜோன் கிட்ட போல. ஆனால் டேக் ப்ராஃபிட் அந்த ஜோன் கிட்ட போகணும் போல வெயிட் பண்ண. பட் அந்த டேக் ப்ராஃபிட் டு போகுமா போகாதுங்களா? போவோம் ப்ரோ, ஜோன் கிட்ட போயிட்டு இன்எஃபிஷியன்ட். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு? இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது ரீட்ரேஸ் ஆகி பிரேக் அவுட் வேணும். எஃபிஷியன்சிங்களா இன்எஃபிஷியன்சிங்களா? இன்எஃபிஷியன்சி ப்ரோ. ஸோ அடுத்த ஜோனில் எஃபிஷியன்சி ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கில் சிக்னல் கம்மியாக இருக்கும் உங்கள் சைடில் சலீம், செக் பண்ணி பாருங்களேன். ஸோ ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமே நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் தெரியல. சலீம் அர்னால்டு உங்களுக்கு? எனக்கு தெரியுது ப்ரோ. சலீம் எனக்கு தெரியல ப்ரோ. சலீம் நெட்வொர்க் திருப்பி கட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ இந்த இடத்துல போகிறப்ப இன்னும் வரல. இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்கா அர்னால்டு? இந்த இம்பல்சிவ் மூவை சலீம் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி இம்பல்சிவ் மூவ் கிட்ட ஏதோ ஆர்டர் பிளாக்னு சொல்லியிருப்பாங்க. பிளென்டி ஆஃப் திங்ஸ் இதில் ஆர்டர் பிளாக்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டர் பிளாக்ல மியூட் பண்ணிக்கோங்களேன் சலீம், டபுள் வாய்ஸ் கேட்குது. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி ரியாக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுமா?
பண்ணாது ப்ரோ. ஏன் பண்ணாது? ஏன்னா பையர் ஸ்ட்ராங்கா பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களான்னு இருக்கு. எந்த கிரைட்டீரியா வச்சு பார்ப்பீங்க? கிரைட்டீரியா நம்பர் 1 எப்பயுமே ஜோன் வேலிடேஷன் தான் கிரைட்டீரியா நேம். ஓகே, இதை மறந்துடாதீங்க. ஜோன் வேலிடேஷன் இருக்கும். இன்னொன்று, இந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்ம ஆர்டர் பிளாக் கான்செப்டை பிலீவ் பண்ணுவோமா, இல்லை இந்த இடத்துல இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற எண்டில் நம்ம கவர் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேக் ப்ராஃபிட் எடுப்போமா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஆர்டர் பிளாக்னு நீங்கள் சொல்கிறப்ப சில ஆர்டர் பிளாக்ஸ் ஒர்க் ஆகும், சில ஆர்டர் பிளாக்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ பிஹைண்ட் த ரீசன் என்ன உங்களுக்கு தெரியுமா? இது ஆர்டர் பிளாக்னு சொல்லியிருப்பாங்க அர்னால்டு. ஓகேங்களா? பட் இந்த ஆர்டர் பிளாக் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகிருக்கும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்லாம் உண்மையாலுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக். பட் இது ஆர்டர் பிளாக்கோட கான்செப்ட்னால கிடையாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பாடியோட எண்டில் கேப்சர் பண்ணுறனால மட்டும்தான். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்களா? இதான் சொல்லியிருப்பாங்க ஆர்டர் பிளாக் இம்பல்சிவ் மூவ். இந்த இம்பல்சிவ் மூவ்க்கு முன்னாடி ஆர்டர் பிளாக்னு. பட் நம்மளோட கான்செப்ட் படி இங்கே இருக்கிற சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்லேருந்து தான் ஃபாலோ ஆயிருக்கு. உங்களையே ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு ஃபாலோ ஆகல. புரியுதுங்களா? புரியுது. இங்கே ப்ரைஸ் பிஎஸ்எல் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகுங்களா இல்லை எஸ்எஸ்எல் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகுமா? அங்க பிஎஸ்எல் லிக்விடிட்டி ஆல்வேஸ் அப்பியர் ஆன் ரெசிஸ்டன்ஸுங்களா சப்போர்ட்டுங்களா? ரெசிஸ்டன்ஸ், எஸ்எஸ்எல் சப்போர்ட். சூப்பர். இப்போ இந்த இடத்துல பிஎஸ்எல்லும் இருக்கு, கரெக்டு தானே? இவ்வளோ தூரம் ஒரு நியூஸ் கேண்டில் மேலே போனதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக மேலே போகும்னு சொல்கிறப்ப அப்போ இந்த ஜோனில் என்ன நடந்திருக்கு? வீக்காக இருக்கு கேண்டில். வீக்காக இருக்கு இல்லை இன்னொன்று வேற? சரி, ஓகே, வீக்காக இருக்கு. வேற இயர்எல் டு ஐஆர்எல். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எதனால மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு? இப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். மதர் கேண்டில் சொல்ல முடியும். என்ன கிரைட்டீரியாஸில் சொல்லுவீங்க? எனக்கு கரெக்டாக சொல்லுங்களேன். இந்த ஸ்ட்ரக்சர் கீழே போகும்னு உங்களால் சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? இது வரைக்கும் கீழே போகும்னு சொல்ல முடியும். எந்த கிரைட்டீரியாஸில் கீழே போகும்னு சொல்ல முடியும்? அண்ட் உங்களுக்கு இதுவுமே கீழே போகும்னு தெரியும். இது கீழே போகும்னு தெரியுமா? அது ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டாப்பிக்கில் ரெண்டு பேருமே கரெக்டாக 1 by 1 சொல்லுங்கள். இந்த டாப்பிக்கில் இந்த டிமாண்டுக்கு ப்ரைஸ் கீழே போகணும் உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும். மேலே என்ட்ரி எடுத்துருக்கலான்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 95% கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு எல்லா கான்செப்டையும் லேர்ன் பண்ணுறப்ப. இப்போது மேலே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும். எப்படி? இது இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? திருப்பி இது இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்னு எப்படி தெரிஞ்சும்? அது வந்து மதர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ப்ரோ. ஓகே, மதர் கேண்டில் ஃபார்ம் ஆகி அந்த இயர்எல் கொடுத்துருக்கு ப்ரோ. அது நம்ம 5 minutes 1 minuteல வந்து எடுத்துக்கலாம். அது கீழே திரும்பி இயர்எல் கொடுத்தா நம்ம மதர் கேண்டில் பிளஸ் ஏஎம்டி சொல்றீங்க? எஸ் ப்ரோ. அது லோயர் மினிட்ஸ்ல ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அதை எடுத்துக்கலாம். ஓகே, அது அவ்வளவு தூரம் தான் கீழே குட்டியா தான் போகும்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கீழே வந்து திரும்பி இயர்எல்லா கன்வெர்ட் ஆச்சுன்னா அது நம்ம வெளியே க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்பி மேலே போவோம்ட்டு அர்த்தம். ஓகே. இப்போ பிரைஸ் இங்கே போயிருச்சு, இது வரைக்கும் தானே போயிருக்கு. ஆமாங்க. இங்கேருந்து எடுக்கல இஆர்எல். ஆமா. அப்போ எப்படி தெரியும்? வீக் ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ வீக் ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, நான் கேட்குறது அர்னால்டு கரெக்டாக சொன்னீங்க. இங்கேருந்து ப்ரைஸ் இது வீக்கு, இதை எடுத்திருக்கு, இவ்வளோ தூரம் தானே போயிருக்கு, திருப்பி மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போயிருக்குல்ல. அப்போ ஏன் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் தான் போயிருக்குன்னு நான் கேட்குறேன். லிக்விடிட்டில என்னது? ஃபியூல் இன்ஜெக்ட் பண்றதா? ரீட்ரேஸ்மென்ட். இது ரெஸ்டிங் லிக்விடிட்டி ப்ரோ. ரெஸ்டிங் லிக்விடிட்டி. ஓகே, வேற? ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்க, இது ஏன் இக்லோண்டு போயிருக்கு, இது ஏன் இவ்வளோ தூரம் போயிருக்குன்னு ஒரு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா ஆன்சர் கிடைச்சிடும். பிஎஸ்எல் வீக் கேண்டில் லிக்விடிட்டி கான்செப்ட்ல லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு.
வேற இது ப்ரோ லிக்விடிட்டி அக்யூமுலேட் ஆயிருக்கு ப்ரோ. வேற கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சு கூட காமிச்சிருக்கேன். இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் ஸ்விங் போகும். ஸ்விங் ஸ்விங் ப்ரோ. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் போகும். இதுவே இங்கே போய் இது கொடுத்துச்சுன்னா மட்டுமே தான் இங்கே டேக் ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? அப்போது இந்த லேயர் இவ்வளோ தூரம் தான் போகணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்? எதுக்கு? இது ஒரு ஐஆர்எல். ஐஆர்எலுக்கு பவர் இருக்கா அவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிறதுக்கு? இல்ல ப்ரோ. அப்போ அதானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லிக்விடிட்டின்னு சலீம் கிட்ட நெருங்குனீங்க. முன்னாடி சொன்னாங்க ப்ரோ, அது ஐஆர்எல் டு இஆர்எல் கன்வெர்ட்டர். முன்னாடி சொன்னீங்களா? ஓ ஓகே. அப்போ திருப்பி சொல்லியிருக்கலாம்ல. ஐஆர்எல் இது வரைக்கும் வந்திருக்கு, இஆர்எல் நடந்தனால தான் இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. அதுதான் சொன்னேன் ப்ரோ, ஸ்டார்டிங் அதுதான். ஸ்டார்டிங்கே சொன்னீங்களா? அப்போ ஓகே, அப்போ வெல் அண்ட் குட். சலீம் நீங்கள் ஏன் சொல்லலை? அதான் இல்ல ப்ரோ, அதான் லிக்விடிட்டி சொன்னேன். ரெஸ்டிங் லிக்விடிட்டின்னு சொன்னீங்க, லெஸ்டிங் லிக்விடிட்டிலாம் சொன்னீங்க. மித்தது இதை சொன்னால் தானே தெரிஞ்சிருக்கும். அப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கோல்டு ஃபாலோ ஆகிற மூவ்மெண்ட்டை உங்களால் முன்னாடியே அனலைஸ் பண்ண முடியும். எஸ் ப்ரோ. ஆனா மதர் கேண்டல் கான்செப்ட் வச்சு பார்த்தா அங்க கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் ப்ரோ, சின்னதா. மதர் கேண்டில் எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் கேண்டிலே ஏஎம்டி ஆக்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? நம்ம எடுக்கிறதா இருந்தால் அதனால தான் அது ஃபெயிலியர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா? மதர் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்தால் கீழே வரைக்கும் போகாது சலீம். ஞாபகம் இருக்கா சலீம்? அது போல இல்லை, ஸ்டாப்ல சிட் பண்ணிட்டு தானே போயிருக்கு. அப்போ இந்த என்ட்ரி தான் நம்மளுக்கு வேலிட். இங்கேருந்து போன என்ட்ரி இது வரைக்கும் ஓகே. இப்போது இவ்வளோ தூரம் ப்ரைஸ் ஃபாலோ ஆயிருக்கு. இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆன ப்ரைஸ் இங்கே நின்னோடனே மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னமும் ஃபாலோ ஆகும். ஏன்னா மேலேருந்து பீரிஷ். எப்பயுமே கோல்டு வந்து ஹையில் பயங்கரமாக செல் ஆகும், லோவில் பயங்கரமாக பை ஆகும். ஓகே, லோவில் டிமாண்ட் எப்பயுமே ரைஸ் ஆகும், ஹையில் எப்பயுமே சப்ளை ரைஸ் ஆகிடும். இப்போது ஹையில் சப்ளை ரைஸ் ஆகுறப்ப மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இன்னும் கீழே ஃபாலோ ஆகும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறப்ப ஏன் இந்த இடத்துல டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு? எஃபிஷியன்சி இருக்கு. சூப்பர். அப்போ இது ஒர்க் ஆகுது. எஃபிஷியன்சி ஃபார்ம் ஆனால் என்ன நடக்கும் சலீம்? இப்போ பிரேக் அவுட் கொடுத்தா என்ன ஆகும், ஃபேக் அவுட் கொடுத்தா என்ன ஆகும்? பிரேக் அவுட்னா திரும்பி மேல ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு போகும். பிரேக் அவுட்னா ரிவர்ஸ் அது. நீங்க அர்னால்ட்? பிரேக் அவுட்னா ரீட்ரேஸ் ஆகி கண்டினியூஷன் ப்ரோ. இந்த பாயிண்ட் நான் எழுதியிருப்பேன், ரீட்ரேஸ்மெண்ட் அப்புறம் கண்டினியூஷன். பிரேக் அவுட்னா ரிவர்ஸ். பிரேக் அவுட் ரிவர்ஸ். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் பாயிண்ட் டேர்ம்ஸ் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஐபிஎஸ் படிச்சுட்டு அவர் படித்ததே அவருக்கு ரியலைஸ் ஆகாமல் வேறு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டு. பவரே இங்கே தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு மைண்டில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணும். பார்க்குற ஓகே பீரிஷா மார்க்கெட் ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே வரைஞ்சிருக்கும், நம்ம என்ன சொல்கிறோமோ அடுத்தடுத்த மார்க்கெட்டில் நடக்க ஆரம்பிச்சோம். 10 நாள் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 15ஆவது நாள்லேருந்து உங்களுக்கே பெரிய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஓகே. இப்போது சலீம் அண்ட் அர்னால்ட், இங்கே எம்எஸ்எஸ்னு ஒரு விஷயம் பேரிஷில் இருக்கா புல்லிஷில் இருக்கா? பேரிஷில். இப்போ மார்க்கெட் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை டேப் பண்ணால் மார்க்கெட் ஃபாலோ ஆகுமா? ஆமாம். எஸ் மேம். நீங்கள் சலீம்? மார்க்கெட் பேரிஷில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அர்னால்ட், ரிமெம்பர். அண்ட் சலீம்? சலீம்க்கு நெட்வொர்க் இஷ்யூ போல. சலீம்
அவங்க எம்எஸ்எஸ் கொடுத்து பார்த்துருக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ஹையை கிரியேட் பண்ணது இங்கே இருக்கிற லோஸ் எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு. அதனால தான் இந்த பை இங்கே ஒர்க் ஆகலை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இன்றைக்கி நான் ஒரு பேட்சில் எடுத்த விஷயத்துலையும் சொன்ன வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்வீப்பில் எல்லாருமே என்ட்ரு ஆகிருப்பேன் தான் சொன்னாங்க. இது பேர் தான் ரொம்ப பெரிய ஒரு பிக்கஸ்ட் லிக்விடேஷன் இந்த ஸ்வீப். ஏன்னா பக்கத்தில் எல்லா ஸ்ட்ரக்சர் வழியுமே மார்க்கெட் எல்லா லிக்விட்டி கலெக்ஷனே பண்ணியிருக்கு. இங்கே இருக்கிற எல்லா லிக்விட்டி கலெக்ஷனே பண்ணியிருக்கு. பட் அந்த ஸ்வீப் ஒர்க் ஆகலை. ஏன்னா அது எம்எஸ்எஸ் பேரிஷ் கண்ட்ரோலில் இருக்கிறப்ப புல்லிஷ் எப்படி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகிருக்கு. இங்கே இருந்தும் என்ட்ரு ஆகிருக்கலாம். இன்னொன்று மார்க்கெட் இந்த லெவலில் மேலே போகிறப்ப இங்கே இருக்கிற எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட் இஸ் இன் புல்லிஷ். அப்போ நீங்கள் இதை பேரிஷ்னு எப்படி சொல்லலாம்? ப்ரோ புல்லிஷ்ல போகும்போது எம்எஸ்எஸ் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. புல்லிஷ்ல போகப்போ எப்படி எம்எஸ்எஸ் பார்க்க கூடாது? இப்போ இங்க பாருங்களேன், இங்க மார்க்கெட் இப்படி இருக்கு, இப்படி வருதுன்னா இது புல்லிஷ் பேரிஷ் எம்எஸ்எஸ் கரெக்டா? இப்போ அதே பிரைஸ் இப்படி இருக்கு, மேலேருந்து வருது, இப்போ இப்படி போகுதுன்னா என்ன பண்றது? இது எம்எஸ்எஸ் தானே. இந்த லோவை கிரியேட் பண்ணது யாரு? இந்த ஹை தானே. நோட் பண்ணிக்கோங்க. சலீம் இருக்கீங்களா? வந்துட்டீங்களா? இப்போ சலீம், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், இப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குது வித் இஆர்எல். ஓகே ஓகே. ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? இஆர்எல் கொடுத்தா எடுக்கலாம். இப்போ இந்த இஆர்எல் கொடுத்தோன்னே மார்க்கெட் இங்கே ரேலி பேஸ் ரேலியில் ரைஸ் ஆகுது. அப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன ஆகும்? ஆல் தான் ப்ரோ. ஒரு ட்ரேடோட டியூரேஷன் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோன்னா அது 1 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகுமா இல்லை பல நேரம் ஆகுமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ ரேலி பேஸ் ரேலி அப்படின்னா என்ன கொடுக்கணும்? ஆல் தான் ப்ரோ. ரேலி பேஸ் ரேலி டிராப் தான் ப்ரோ. ட்ராப். ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு சொன்னீங்க? அர்னால்டு ஆன்சர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே ஃபால்னு சொன்னேன் ப்ரோ. டிராப்புக்கு பதில் ஃபால்னா ரேலி பேஸ் ஃபால் சொல்றேன். ரேலி பேஸ் ரேலினா டிராப் தான். டிராப் அதான் ஃபால்னு சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ இதுவே ரேலி பேஸ் டிராப். அப்போ என்ன ஆகும்? ரேலி பேஸ் டிராப்புங்க. ரேலி பேஸ் ரேலி ஆகும். சூப்பர். சரி, இன்னொன்று இவர் சலீம் நீங்கள் சொல்லுங்க. ரேலி நடக்குது, சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் போகுது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ என்ன ஆகும்? டிராப் பேஸ் ரேலி. டிராப் பேஸ் டிராப். ரேலி பேஸ் டிராப் பேஸ் ரேலி பேஸ். சலீம் தூக்கத்தில் இருக்கீங்களா? இல்லை ப்ரோ. நம்ப மாட்டேன். ப்ரோ டிராப் பேஸ் ப்ரோ. டிராப் பேஸ் டிராப். எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நீங்கள் எழுதுனதை. ப்ரோ ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரேலிக்கு போறது தானே ப்ரோ. இங்கே கீழே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகுது சரிங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ரேலியில் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தா கொஞ்ச நேரத்தில் டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகுமா இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு டேக் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா? அங்கே ரேலி ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போயிடும் ப்ரோ. சப்போர்ட்ல இருந்து வேகமா இருக்கும். அங்க இருந்து கீழே சப்போர்ட்டுக்கு வந்து டிராப் பேஸ் டிராப் லேட்டா தான் ப்ரோ ஆகும்.
ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து சப்போர்ட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் ப்ரோ. டாப் பேஸ் ட்ராப்பா தான் வரும். ம் ப்ரோ இது அப்படியே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும்ல ப்ரோ இது ரேலி பேஸ் ட்ராப் பேஸ் ட்ராப் ஆட் பண்ணினா ப்ரோ ஆட் பண்ணினா புரியல ப்ரோ. ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா அப்படின்னா? இல்ல ஆட் இல்ல ப்ரோ, ஆட் பண்ணி வச்சுக்கணும்ல ப்ரோ இது. புரியல சொல்றது நீங்க. இப்போ ரேலிக்குனா ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் அது பண்ணிக்கலாம். அன்னைக்கு சொன்னாரே. அன்னைக்கு சொல்லிட்டாரு. அர்னால்டு ப்ரோ புரியுது ப்ரோ. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ப்ரோ, திரும்பி கன்ஃபர்மேஷன். இது என்ன திருப்பி கன்ஃபர்ம்? எனக்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா? இதுதான் ஆக்சுவலி நடக்கணும்னா அப்ப இதுதான் நடந்து ஆகணும். ஆமா கண்டிப்பா ப்ரோ. அப்புறம் இல்ல ஸ்டார்டிங் பைட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறமா மார்க்கெட் பார்க்க கொஞ்சம் இதாச்சு. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ரேலி ப்ரோ. அது வந்துச்சுன்னா என்ன வரணும்? டிராப் பேஸ் ப்ரோ. வந்திருக்கா? இன்னும் டேக் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணல. டேக் ப்ராஃபிட் இங்கே தான் இருக்கு. டேக் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் என்ன ஒரே கேண்டிலா? 1 hour கேண்டில் 1 2 3 4 கேண்டில்ஸ் 4 கேண்டில்ஸில் மேலே போயிடுச்சு. மார்க்கெட் ஃபால் ஆனது 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கேண்டிலாச்சும் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கேண்டில் இருக்கும். அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இது அப்புறம் நியூஸ் கேண்டில்னு சொல்லிடுவாங்க. நியூஸ் கேண்டிலில் மட்டும் அந்த ஈவெண்ட்ஸ் நடக்காது. இதெல்லாம் நார்மல் பேட்டர்ன். இந்த நார்மல் பேட்டர்னில் என்ன நடந்திருக்கு? இங்கே என்ன நடந்திருக்கு? ரேலி ப்ரோ. ரேலி டிராப் பேஸ் டேக் ப்ராஃபிட்ல வந்து ரீச் ஆகல. ஏன் ரீச் ஆகல சொல்லுங்க? கன்ஃபர்மேஷன் வந்திருக்காது. காலையில் 4:30 கொடுத்த ட்ரேடு எப்படி காலையில் 4:30 எடுத்துருக்க முடியும்? கிளியருங்களா? இன்னொன்று மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அப்போ அது ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு வரணும். ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு வரப்போ இது எதுக்காக ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே என்ன நடந்திருக்கு? ஹிடன் ஆர்டர் பிளாக் இருக்குது. இப்போ இந்த ஹிடன் ஆர்டர் பிளாக் வேலிடா இன்வேலிடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? M30 இருக்கா? That's it. கிளியருங்களா? அடுத்தது இந்த ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமா, பண்ணிருக்க கூடாதா? பண்ணிருக்க கூடாது. இந்த ட்ரேடில் பண்ணலாம் ப்ரோ. கிளியர் தானே? கிளியர் ப்ரோ. அதில் பண்ணக்கூடாது, இதில் பண்ணலாம். இது ERL IR. ஒரே ஒரு செகண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டு மெஷர் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட் எஃபிஷியன்சி கரெக்டா? டு மெஷர் த ரேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா ரேலி பேஸ்ட். பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? எழுதி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக நீங்கள் இப்போ எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அருணா. சரி, எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணலாம்? எதுக்கு இது? அக்ரெசிவா இருக்கும் ப்ரோ. ஓகே. இன்எஃபிஷியன்சி அக்ரெசிவா இருக்கும் ப்ரோ. எஃபிஷியன்சினா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது, க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துடலாம். சரி, மார்க்கெட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ. எப்படி ஒர்க் ஆகுது? பக்காவா ப்ரோ. எஃபிஷியன்சினாலே அக்ரெசிவா இருக்கும், பையர்ஸ் வந்தாலும் செல்லர்ஸா இருந்தாலும். சரி, நம்ம ஒரு விஷயம் என்னமா பண்ணுவாங்க, எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு லெசன். எனக்கு மட்டும் இல்லை,
நிறைய பேருக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்கும். இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னா டேக் ப்ராஃபிட், இங்கே போய் க்ளோஸ் பண்ணணும். இங்கே போய் க்ளோஸ் பண்ணாத பட்சத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மேலே தாண்டி போகணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இல்லைன்னா எங்கே டேர்ன் ஆகும்னு தெரியாதப்ப இங்கே எஃபிஷியன்சி கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணியிருப்போம் நம்ம. பண்ணாதப்போ ஒரு வீக்கான கேண்டில் இருக்குது, செல்லர்ஸ் கண்ட்ரோல்லே வரல, வால்யூம் இண்டிகேட்டர்லாம் பார்க்குறப்ப மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள், ஒரு வால்யூம் இண்டிகேட்டரில் போய் பார்த்தா கூட அந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஈவன் தோ எஃபிஷியன்சி ஆக்ட் ஆகிருக்கும். எஃபிஷியன்சி ஆக்ட் ஆகிருச்சு அப்படின்னா இங்கே அடுத்தது மேனிப்புலேஷனுக்குள்ளே போய் சிக்கிடக்கூடாது. இது பேர் தான் மேனிப்புலேஷன். சிக்கி அடுத்தது ப்ராஃபிட்டில் போகணும்னு எதிர்பார்க்குறப்ப ஒரேடியாக ஃபாலில் போயிடும். அதுக்கு இங்கே பார்த்த ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறதே பெட்டர். கிளியர் தானே? ஆல்ரெடி யாராச்சும் இந்த விஷயத்தில் மாட்டிருக்கீங்களா? நிறைய ப்ராஃபிட் கண்ணில் பார்த்துருப்பீங்க, ஆனால் கரெக்டான ஒரு பாத்தில் எங்கே க்ளோஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருக்கும். கரெக்ட். அந்த இஆர்எல் ஐஆர்எல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தெரியாம ரொம்ப நாளாவே ஸ்டாப்ல ஹிட் ஆயிட்டு திரும்பி மேலே போயிட்டு ப்ராஃபிட்ல போனுச்சுங்களா? ஆமா, அது ஒன்று. அது ரொம்ப நாளாவே தெரியாது இருந்துச்சு, ஏன் இப்படி ஆகுது. இன்னொன்று வேற என்ன கான்செப்ட்? அப்புறம் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம்ல. இப்போ சலீம் இந்த கேண்டில் ஃபுல்லாக பாடி க்ளோஸ் பண்ணிருச்சு. ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா? இல்லை ப்ரோ. சூப்பர். இவ்வளோ தூரம் மார்க்கெட் ஃபாலோ ஆனவங்க எங்கே நிற்கும்னு தெரியாமல் இன்னமும் மார்க்கெட் கீழே போகும், எங்கே வரைக்கும் போகும், இங்கே வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துலேருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. எதனால ரிவர்சல் ஆயிடுச்சு? இப்போ நான் உங்கள்கிட்ட ரேண்டமாக கேட்குறேன். கோல்டு நான் வந்து ரொம்ப ஈஸியாக நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நீங்களும் அதை புரிஞ்சுக்க முடியாது. நான் பார்த்த வரைக்கும் கோல்டுலலாம் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. கோல்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்கு? எஃபிஷியன்சி. அதனால மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இந்த ஹைலேருந்தே ஃபாலோ ஆயிடுச்சு. இந்த ஹைலேருந்துலாம் ஃபாலோ ஆகலை, இந்த ஹையை பிரேக் பண்ணலைல்ல. ஏன் இந்த ஹை இவ்வளோ பவர்ஃபுல், இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கு? ஐஆர்எல். ஐஆர்எல் கொடுத்துருக்கு. ஐஆர்எல் சாரி பார்த்து சொல்லு. இந்த இடத்துல ஏன் பிரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கா? வேற என்கல்ஃபிங், வேற வீக் ஸ்ட்ரக்சர், வேற எஸ்எஸ்எல் ப்ரோ. எஸ்எஸ்எல் வேற சூப்பர். ஆக்சுவலி இது எல்லாமே இருக்கு, நீங்க சொன்னது எல்லாமே இருக்கு. வேற ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னீங்க? இஆர்எல். செகண்ட் ஒன் bullish engulfing. Okay, bullish engulfing. Okay, next sell side liquidity. Sell side liquidity structure. அடுத்தது weak structure. Okay, structure. அப்போ validation zone. அப்புறம் டிமாண்ட்ல இருக்கு. 1 hourல தானே பார்க்கணும். 1 hourல டிமாண்ட்ல இருக்கா? இல்ல ப்ரோ, டிமாண்ட்ல இல்ல. வேற வேற எஃபிஷியன்சி ஃபேக் அவுட். இப்போ இவ்வளவும் நடந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன தான் ஆகும்?
இதில் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தது மார்க்கெட்டில் நடந்திருக்கா? எஸ் ப்ரோ. இதை நம்ம பார்த்தது மார்க்கெட்டில் நடந்திருக்கா? இருக்கு ப்ரோ. இது நம்ம சொல்லி கொடுத்தது மார்க்கெட்டில் இருக்கா? இருக்கு ப்ரோ. இது மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டீங்களா? இது நடந்திருக்கா? இது நடந்திருக்கா? இது எல்லாமே வேறு வேறு டாபிக் தானே? ஆமாம். இது எல்லாத்துக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது, வேறு வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? அப்போ இது எக்ஸ்பெக்டட் தானே? சீரியஸாக சொல்கிறேன். இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் எல்லாம் மீன் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கொடுத்துருக்கோம், 1 மினிட்ல கொடுத்துருக்கோம் மேலே போகிறப்ப. இதில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் இது என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஸ்வீப்புன்னு நினச்சிருப்பாங்க. பிரேக் அவுட்டு மேலே போயிருக்கு, இது ஸ்வீப். ஓகே, பட் மார்க்கெட் இவ்வளோ இருந்தும் ப்ரைஸ் ரேஞ்ச் அன்யூஷுவலாக இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாதுல ப்ரோ? ஆமாம், எடுக்கக்கூடாது. அங்கே கன்ஃபர்மேஷனும் எதுவும் வரல. பட் ஆனால் எடுத்திருப்பாங்க. நார்மல் ரிட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இந்த கிளாஸ் 80% தமிழ்நாட்டில் கிளாஸ் கவர் பண்ண ஒரு டாபிக்னால் இதுதான். இந்த ஆர்டர் பிளாக், இந்த ஸ்வீப்பு, ஃபிபனாச்சி இங்கேருந்து இங்கே. ஓகே, இது பேர் ப்ரீமியம் ஜோன். இது அப்படியே ஒர்க் ஆகணும், ஃபியூ கான்செப்டில் ஒர்க் ஆகும். பட் பேலன்ஸ் 70% லாஸ் தான். நானும் இது ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகும் போது இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. இதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் பிளாக் கன்சல்டேஷன் நடக்கும். ஆமாம், அதனால தான் நான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கிளாஸ் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சூட் ஆகலை நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் நான் வெளியில் போயிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணால் எம்எஸ்எஸ்ஸா? இல்லை ப்ரோ. எதை பிரேக் பண்ண எம்எஸ்எஸ்? இல்லை, அந்த ஹையை கிரியேட் பண்ண லோகோ. கிளியருங்களா? கிளியர் ப்ரோ. பரவாயில்லையாட்டா சலீம். அர்னால்டு, வாங்க. சீரியஸ்லி பிரித்து மேய்ஞ்சிரிங்க. கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை, ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் மேலே போகணும். ஓகே, த ரீசன் பிஹைண்ட் த ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் மேலே போயிருக்கா போகலையா? ஏன், என்ன ரீசன்? IRL to ERL. அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அர்னால்டு. அது உங்களுக்கு பிடிச்சி போயிருச்சு, கான்ஃபிடென்ட் அதில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருச்சு, எனக்கு தெரியுது. உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டது இந்த ERL கான்செப்ட், எனக்கு தெரியுது. ஓகே, பட் வேற என்ன கொடுத்துருக்கு? மேஜரா இருக்கு. வேற பழைய டாபிக்கை மறக்காதீங்க. வேற சப்போர்ட் என்கல்ஃபிங். See, ஃபேக் அவுட் ஏன் மறக்கறீங்க? ஃபேக் அவுட்னா ரிவர்சல் பட்டன் தானே கொடுத்தாகணும். ஒரு 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 இவ்வளோ தூரம் வந்த செல்லர்ஸ் ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெருசுக்கு இருந்திருப்பாங்க. பையர்ஸ் ஒரே தூரத்தில் போய் இங்கே நிப்பாட்டி இப்படி ஒரு கேண்டல் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட் ஆல்ரெடி பையர்ஸ் உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஈவன் தோ இந்த இடத்துல மார்க்கெட் ஜோன் வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கரெக்டா? இது எல்லாமே இருக்குது. ஈவன் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா SSL, IRL, ERL இன்எஃபிஷியன்சியாக மாறினது. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தால் கூட இது டிஸ்கவுண்ட் ஜோன், அல்டிமேட் டிமாண்டு, அங்கே என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு நடந்திருக்கு. என்கல்ஃபிங் மட்டும் வச்சோன்னா மார்க்கெட் லாஸ் நிறைய நடக்கும். பட் எல்லா க்ரைட்டீரியாஸும் சேர்த்து வச்சு பார்த்தா மட்டுமே தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? இது ஒரு என்கல்ஃபிங் தான், ரியாக்டே ஆகலை. அடுத்த கேண்டல்லேருந்து ரியாக்ஷன், பயங்கரமான ரியாக்ஷன். போதும்,
இப்போ மண்டே உங்களோட வேலை என்னன்னா, ஓகே எக்ஸாமினேஷனில் லாஸ்ட்டாக ஆர்பிடி கான்செப்டும் ஓகே, எஃபிஷியன்சி இன்எஃபிஷியன்சி ஓகே, ஹிடன் ஆர்டர் பிளாக் எப்படி ட்ரூவாக வேலிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பாடி க்ளோஸில் வரையணுங்களா விக்கில் வரையணுமா? பாடி க்ளோஸ்ல. ஓகே பாடி க்ளோஸ். சரி, ஆஃப் க்ளோஸ் பண்ணுவோம் இருங்க. ஓகே, ஸோ யூடியூப்பை க்ளோஸ் பண்ணுறேன். யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே வருவோம். ஓகே, அப்படியே பாய் சொல்லிடுங்க யூடியூப் கிளாஸ்க்கு. பாய் பாய் வியூவர்ஸ். பாய் வியூவர்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் கிளாஸ் அலீம் அண்ட் அர்னால்ட்? இந்த பார்க்குறவங்களுக்குலாம் என்ன சொல்லலாம்? லாஸில் ஸ்டக்காக இருக்கிறவங்களுக்கு, ட்ரேடிங் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு நினைக்கிறவங்க, பயப்படுறவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கான்செப்ட் கிடைச்சிச்சுன்னா அது வரமா மாறுமா மாறாதா, எப்படிலாம் இருக்கும்? கண்டிப்பா மாறும் ப்ரோ. கரெக்டா கைட் பண்ணோம்னா கண்டிப்பா மாறும். இன்னொன்று, நிறைய அடுத்தவங்க கிளாஸை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நிறைய கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு நடக்காமல் போயிருக்கு, பழைய இதிலெல்லாம் போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்த இது எல்லாமே மார்க்கெட்டில் இன்டெப்த் அட்வான்ஸ்டாக இருந்துச்சா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கைடன்ஸ் நான் ஃபஸ்ட்டே குறிப்பிட்டு பேசியிருப்பேன். அப்போது இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்போ லாஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடிங்கை முறையை கற்றுக்காமல் லாஸ் பண்ணுறாங்களா, இல்லை ட்ரேடிங் ஒர்க் ஆகலையா? ட்ரேடிங்கை கற்றுக்கல ப்ரோ. கரெக்டான ஆளுக்கு அவங்க போகல. ஸோ இதை வந்து ஃப்ரீ கிளாஸஸில் சஜஸ்ட் பண்ணலாமா? பண்ண முடியாது ப்ரோ. எவ்வளோ இருக்குது, இதை எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறது? எவ்வளோ இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அர்னால்ட். எஸ் இல்லை ப்ரோ, இதுக்கு முன்னாடி கிளாஸ் மென்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிஎஃப் வச்சுக்குவாங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எஃப்இஜியில் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் வெறும் அந்த பிக்சர்ஸ்ல தான் காமிக்கவே மாட்டாங்க. அசைன்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே கிளாஸ் வந்து கண்டினியூ ஆனே இருக்கும். அப்புறம் லைவா நம்ம பண்ணும்போது மட்டும் எல்லாமே ஃபெயிலியரா இருக்கும். ஆனா அவங்க மட்டும் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ராஃபிட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எவ்வளோ நாள், ஒரு 2-3-4 months பார்த்துட்டே இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்காது. அது ரொம்ப கன்ஃபியூஸாவே இருக்கும் அந்த டாபிக்லாம். எதுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறோம் லைவ்ல எல்லாமே லைவ்ல சொல்லி தரீங்க, அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க. அது வந்து அசைன்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்ட்ல வந்து கிளியரா ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே சூப்பர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஒர்த்தா இருக்கு. ஃப்ரீயா மட்டும் முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. அது இவ்வளோ ஹார்ட் ஒர்க். ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர்லாம் வந்து பல லட்சம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கானா பல லட்சம் கொடுக்கறதுக்குலாம் இந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லை, கான்செப்ட் தான் இங்கே முக்கியம். சிக்னல்ஸும் முக்கியம் இல்லை, கான்செப்ட் தான் முக்கியம். லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ். இன்னொன்று, யாருமே வந்து உண்மையாக தெரிஞ்சவங்க, இப்போ ஒரு விஷயம் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அவங்க ப்ராஃபிட் பண்ணுறவங்க அதை ஓப்பனாக பண்ணி சொல்லித்தர மாட்டாங்க. சொல்லித்தரது வேற ஒரு முறையாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறப்ப இந்த இடத்துல நான் என்ன மைண்டில் வச்சுருக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லி தந்துட்டு மட்டும் போகல, அதை வச்சு தான் நம்மளே ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எந்த வகையில் நீங்கள் செக்மேட் வச்சாலும் ஓகே, இவர் சொல்லிக் கொடுத்த பேட்டர்னில் தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், நான் மட்டும் புக் பண்ணல அவரும் அதில் தான் புக் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த லெவல் தான் கான்ஃபிடென்ட். அது ஹோப் கிடையாது, அது கான்ஃபிடென்ட். ஹோப் வேறு, ரிசல்ட்டில் ட்ரேடிங்கில் கான்ஃபிடென்ட் வேறு. நம்மளுக்கு இங்கே கான்ஃபிடென்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரே விஷயம், நம்ம மனுஷனாக பிறந்த வரைக்கும் நம்ம கொடுக்குற வாக்குறுதிகளை யாரும் நம்ப மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வின் பண்ணுங்கள், வின் ஃபர்ஸ்ட். ஃபேமிலியிலே சொல்கிறேன், வின் ஃபர்ஸ்ட் டாக் லேட்டர். இவ்வளோ தான் நம்மளுக்கு. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் தேவை. ஃபஸ்ட்டு வின் பண்ணிடுவோம், பேசிக்கிட்டே இருக்க வேணாம். வின் பண்ணதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இது வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, மேனரிசம், டிசிப்ளின், எக்கச்சக்க விஷயங்கள் நம்மளுக்கு அறியாமலே மாற ஆரம்பிச்சிடும். இப்போ இது எங்கள் வீட்லேயே நடக்குது ப்ரோ. இதான் சொல்கிறேன், இது பர்சனல் லைஃப்பில் ரொம்ப பயங்கரமாக நடக்கும். தான் இருக்க ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஓப்பனாக சொல்லுவாங்க. இந்த காதுலலாம் நானும்
ரத்தம் வர அளவுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன். ப்ரோ என் ஒய்ஃப் எங்க அம்மாவே சொல்றாங்க. அதுதான் என்னால ஏத்துக்கணும்ல. எங்கள் ஃபேமிலியில் ஒரு லட்ச ரூபா எங்கள் அப்பா வச்சிருந்த காசை என்கிட்ட கொடுங்கன்னா, பணத்தை கொடுத்தா கெட்டு போயிடுவேன், வளர்கிற வயசில் பணம்னா உனக்கு வேல்யூ தெரியாதுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் சலீம். ஒரே விஷயம், இதுவே உங்களோட டிப்ரெஷன் விஷன். தான் ப்ரோ. ம் இதுவே நம்மள அந்த பயத்தை உண்டாக்கிடுது bro. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட நீங்க சொன்ன ஆ மாதிரி இப்போ இவங்க நேற்று ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அத மாதிரி ஆயிடுது ப்ரோ. அது மாதிரி ஃபேமிலி ஆகுது. ப்ரெஷர். உங்கள் மைண்டு ரெண்டாவது தான் இங்கே சொன்னாங்க முக்கியம். இதுல நிம்மதி, இதுல நமக்கு லாஸ் ஆனா கூட பயம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை பயம் வந்துடும். நீங்கள் உண்மையாக கற்றுக்கிட்டாலுமே ரொம்ப பயம் வரும். மறந்துடுற மாதிரி ஆயிடுது ப்ரோ. எல்லாம் மறக்கிற மாதிரி. மைண்டே ஏன் சொல்றீங்க? பார்த்துக்கலாம். நோ மோர் ஃபீலிங்ஸ். நம்மளுக்கு ரிசல்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். நான் இப்போயும் சொல்கிறேன், காசு இருந்தால் ஒய்ஃப் சிரிப்பாங்க, காசு இல்லைனா ஒய்ஃப் மறைப்பாங்க. காசு இருந்தால் அம்மா நல்லா சமைச்சு போடுவாங்க, காசு இல்லைனா அம்மா ஒழுங்காக சமைச்சு போட மாட்டாங்க. காசு இருந்தால் தூங்குற வீட்டில் கூட நிம்மதியான தூக்கம் வரும், காசு இல்லைனா தூங்குற வீட்டில் நிம்மதியான தூக்கம் வராது. கரெக்ட் ப்ரோ. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு சலீம், நீங்களாச்சும் ஏஜ்லாம் கொஞ்சம் தாண்டி வந்துட்டீங்க. ஒரு பையன் 19 வயசு, காலேஜ் செகண்ட் இயர், சரிங்களா? இந்த செகண்ட் இயரில் படிக்கிறவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 1 லேக் இருந்திருக்கும். ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிட்டான், ட்ரேடிங் கிளாஸில். 5 days கிளாஸு. காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேர்ட் இயர் படித்து முடிச்சுட்டு சம்பாரிச்சா அதுக்குள்ளேயே நாங்களாம் ஏதாச்சும் ஆயிடுவோம், அதுக்குள்ளேயே நீ சம்பாரின்னு சொன்னவும் அந்த பையனும் போய் சம்பாதிக்க போயிட்டான் ட்ரேடிங் கிளாஸில். இந்த காசு தான் அவனோட கடைசி வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ரொம்ப இன்கம் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த காசு, காலேஜுக்காக ஒரு 4 வருஷம் சேர்த்த காசு. அப்போ யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, குடிசை வீட்லேயும் ரொம்ப 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 கஷ்டப்படுற குடும்பம். நகையை வெள்ளியை எல்லாம் வச்சுட்டு போய் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 5 நாள் கிளாஸ் சொல்லி கொடுன்னு கேட்டால் நல்லா சாப்பாடை போட்டு 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 அமுச்சு விட்ருவாங்க. ஃபினிஷ். இப்போ இவனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? பயங்கர கோவமா இருக்கும். எல்லாமே போயிடுச்சுங்கிற ஒரு லைஃபே இருந்த மாதிரி இருக்கும். இதில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 50,000 கோர்ஸ் கொடுத்துட்டு மீதி 50,000 கேபிட்டல் வச்சுருக்கான். இந்த 50,000 கேபிட்டல் வச்சவன் கரெக்டாக 10 நாளில் வாஷ் அவுட். இப்போ வீட்டில் என்ன சொல்லுவான், அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் இருக்கும், எவ்வளோ கஷ்டம். அப்போ இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். எனக்கெலாம் இதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் சொல்லி கொடுத்த கான்செப்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. இவன் இந்த இதை வாங்குறதுக்கு 100 அக்கௌண்ட் ட்ரை பண்ணால் கூட போதுமே, எவ்வளோ விஷயத்த மாற்றிருக்கலாமே. ஒரு விஷயம் 19 வயசில் ஒரு பையன் வரானா, அப்போ அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அவன் மைண்ட் செட்டை ரீட் பண்ணணும். என்ன மைண்ட் செட் இருக்கும்? பணம் நிறைய சம்பாதிக்கணும், ஆல்ரெடி நம்மளோட ஃபேமிலி லோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, அப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப பெருசாக சம்பாதிக்கணும். க்ரீடு, ஓவர் கான்ஃபிடென்ட், க்ரீடு எல்லாமே வரும். அவன் அந்த இடத்துல 10,000 10 கூட பெருசாக பார்க்க மாட்டான். 10,000 டக்குன்னு வந்துருச்சு, அடுத்த 10,000 எப்படா வரும்னு பார்ப்பான். புரியுதுங்களா? கண்டிப்பாக. அப்புறம் தான் பல அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதில் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு புரியும். பல அடிகள் படணும். கான்செப்ட் இதெல்லாம் குவிக் ப்ராஃபிட்டில் வரணுங்கிறதுக்காக இப்படி யோசிப்பாங்க. பட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி பையனை சைக்காலஜி வைஸ் நம்ம தான் மாற்றணும், வேறு யாருமே கிடையாது. சைக்காலஜி ஸ்ட்ராங் பண்ணணும், ஏன்னா ரியாலிட்டியை பேசணும். இது போதும் அது போதும், இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வாங்க. ஒரே விஷயம் தான் லைஃப் லாங். அதனால தான் நான் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுக்க மாட்டேன், ட்ரேடிங்கே ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருவேன். என்னெல்லாம் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக சொல்லியிருந்தீங்கன்னா, ஓ இது மட்டும் போதும் அது மட்டும் போதும் எங்கள் மைண்டே அப்படி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது மட்டும் போகும். ஒரு நாள் கூட நீங்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை மைண்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு கிளாஸ் என்ன, அதுதான் இன்னைக்கு கிளாஸ் என்னது அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி. எனக்கு அந்த இஷ்டமே இல்லை சலீம். இல்லை அப்படி சொல்லியிருந்தீங்கனாலுமே கண்டிப்பா மைண்ட் எழுதி இருக்காது. அப்போ இதை மட்டும் படிச்சா போதும், இதை விட்டா போதும், அந்த மாதிரி கான்செப்ட் வந்துருக்கும். அப்படிதான் போகும். இன்னொன்று லைவ் பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலுமே எல்லாத்துலயும் எல்லாம் தெரியுங்கிற ஒரு மைண்ட் இருக்கு, உள்ளுக்குள்ள மைண்ட் இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் இதில் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு, 6 years அரௌண்ட் ஆயிடுச்சு. இதில் நிறைய கஷ்டம், நிறைய கிளாஸ், அப்படி 8 மென்டார்ஷிப்பை தாண்டி நான் ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தரேன் அப்படின்னா,
நீங்கள் உங்களுக்கு எனக்கு பர்சனல் லைஃப் நிறையா இருந்துச்சு. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். சென்னையில் போகிறேன், லைஃப் நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரூமை லாக் மட்டும் பண்ணிட்டேன். டீ காஃபி மட்டும்தான் வீட்லேயே போட்டேன். ஜேர்னல் மட்டும்தான். 3 months ஜேர்னல். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நோட்டு மேலே நோட்டு, இந்த ப்ரைஸ் அந்த ப்ரைஸ், எத்தனை பிப்ஸ் போயிருக்கு, எதனால போயிருக்கு, லிக்விட் எங்கே கலெக்ட் ஆயிருக்கு, ஃபேர்வெலி கேப் நடந்திருக்கா, ஷோக் நடந்திருக்கா, ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆயிருக்கா, சப்போர்ட்டில் டேப் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸில் டேப் ஆயிருக்கா, என்னென்னலாம் மார்க்கெட்டில் நடக்குதோ எல்லா கான்செப்ட்டையும் பேக் டெஸ்டிங் ஃபஸ்ட்டு 3 months. இது கம்பல்சரி பண்ணி ஆகணும், பண்ணாமல் இருக்க முடியாது. பணத்தை வச்சு உள்ளுக்குள்ளே வரப்போ ஜேர்னலுங்கிறது ஒரு விஷயம். இதில் பேக் டெஸ்டிங் வரும். இந்த பேக் டெஸ்டிங் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா தான் ஓகே, இல்லைனா ஓகே இல்லை. பேக் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். இந்த 3 மாதங்கிறது பேக் டெஸ்டிங். ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 மாதம் அதுக்கு நான் பின்னாடி இருப்பேன். கரெக்டாக வீக் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஏஷியனோடதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நியூயார்க்கோடதை மட்டும் தனியாக பார்த்தேன். லண்டன் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஏஷியனும் நியூயார்க்கும் மட்டும் வச்சுட்டு லண்டனை ஸ்கிப் பண்ணிட்டேன். லண்டன் தனியாக பார்த்தேன், ஒர்க் ஆகலை பெருசாக. ஏஷியன் நியூயார்க்கை மட்டும் பார்த்தேன். அண்ட் இதில் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வின்னிங் ரேஷியோ இருக்குது. அண்ட் இந்த பேக் டெஸ்டிங்கில் உங்களுக்கு அறியாமலே கன்ஃபியூஷன்ஸ் வரும், செல்ஃப் டவுட்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், எல்லாமே வரும். பட் இந்த 3 மாதம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குது இருக்குது பாருங்களேன். இது ஒரு எஸ்எம்சிக்கு ஒரு மாதம், 3 மாதம் ஆச்சு. ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு எனக்கு மொத்தம் நான் 4 ப்ரைஸ் ஆக்ஷன் போனேன். இந்த 4 ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆயிடுச்சு. இந்த 1.5 years நான் ரூம்லேயே தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட போல், ஃப்ரெண்ட்ஸை நான் கண்டுக்கலுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்தது ஐசிடிக்குள்ளே போனோன்னே எனக்கு ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த ஐசிடிக்குள்ளே இதை போய் பேக் டெஸ்ட் பண்ணி திருப்பி லைஃபையோ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் ஏதோ ஒரு ஹோப் இருக்குது. இதை மட்டும் லாஸ்ட்டாக ஒரு 60 days-ஓட ட்ரேட்ஸை மட்டும் நம்ம எடுப்போம். எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்ம நினைக்கிறப்ப அது எக்ஸ்ட்ரீமாக கொடுத்துச்சு. இதை வச்சு மட்டும்தான் ஒரு 20K கடைசியாக இருந்துச்சு. 20K வச்சு ரெக்கவரி ஃபேஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபேஸ். ப்ராஃபிட் ஃபேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு போனேன். 2 ட்ரேட் கரெக்டாக ப்ராஃபிட் போணுச்சு. அது லாஸ் போயிருந்துச்சுன்னா ரெக்கவரிக்குள்ளே போயிருப்பேன். ப்ராஃபிட் ஃபேஸ்க்குள்ளே போனோன்னே மார்க்கெட்டில் ஓகே அடுத்தடுத்தது எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படிலாம் இது பண்ணணும்னு பார்க்குறப்ப இது எல்லாமே சைமல்டேனியஸாக வந்துச்சு. ஃபண்டடாக கொண்டு வந்துச்சு. எக்ஸாக்டாக இதை மட்டும் யூஸ் பண்ணேன், ஃபினிஷ், கிளியர். இதெல்லாம் இருக்குது. இது ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய பேக் டெஸ்ட். அதனால தான் யாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இல்லை, ஃப்ரீன்னு சொன்னதுனால அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. வேல்யூ கொடுத்துருக்க மாட்டேங்க, கெடுத்துருப்பாங்க. நம்ம நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிருக்கும். பெஸ்ட். நான் இப்போயே சொல்கிறேன் பாருங்களேன், அந்த ஜேர்னல் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ஃபேஸ். சிலைமன்னார்னால் ரொம்ப ஒஸ்ட்டான ஃபேஸ். வெறுப்பு, கடுப்பு, எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். நான் இப்போ வரைக்கும் நான் யோசிப்பேன். அந்த நாட்கள்லாம் தான் அழுவேன். நம்மளோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அந்த மனசை காயப்படுத்துறதுக்கு ஊரே சேர்ந்து ஒன்றா வரும். இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன் உங்களை. அதனால் அதான் அந்த வீடியோலாம் நான் அப்போ எடுத்தது. அதை எடுத்து வச்சுப்பேன். இப்போ வரைக்கும் நான் டிமோட்டிவேட்டட் ஆனேன்னா அந்த வீடியோவை போய் அந்த டேட்டில் போய் நான் செக் பண்ணுவேன், அந்த இயரில் போய் செக் பண்ணுவேன். 24 ரொம்ப போட்டிருந்தீங்க. 24 ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு சினாரியோ. அதனால் பேக் டெஸ்டிங் இதெல்லாம் தான். ஸோ நிறையா தடைகள் பார்த்துக்கலாம். ஒரே விஷயம், தைரியமாக இருங்க, மைண்டை மட்டும் க்ளீனாக வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வழி பார்ப்போம் அப்படிங்கிற மைண்டுக்கு தான் ப்ரோ இருக்கேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், 2 மாதம் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. ஓகே, 2 மாதத்துக்கு அப்புறம் அதே வீட்டுக்குள்ளே போங்க ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, வித் மணியோட போங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதான் ப்ரோ காலைல கூட சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ப்ராஃபிட் வந்தோடனே கண்டிப்பாக டேப் இல்லைனா லேப்டாப் வாங்கணும். ஓகேங்களா? இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனாலுமே ஒரு மானிட்டர் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கான ஒரு எனர்ஜி நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது உங்களுக்கான எனர்ஜியும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். அதான் வந்துட்டீங்களா, முடிச்சுட்டு புது வாழ்க்கையும் புது லைஃபையும் பார்த்துடலாம். மதியானம் ஈவினிங் கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ, சென்னை போகிறோம்,
அவர்கிட்ட சொல்லிருவோம் ஓப்பனா, உங்களை நம்பி வந்துட்டோம், ஒன்னும் கையில ₹10 இல்ல, உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, நம்பிக்கை ஈஸியா கிடைச்சிடும், ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொன்னீங்க. உங்களை நம்பிதான் ப்ரோ ரிசல்ட்டுக்காகவே வந்திருக்கோம். எங்களை திரும்பி வீட்டுக்கு அனுப்பும் போது இவனா எப்படி போனோம்னா அதை விட பல மடங்கு பலமா வந்திருக்கானேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எங்களை அனுப்பிவிடுவாரு, நம்ம போவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பண்ணிடலாம், சிறப்பா பண்ணலாம். வீட்லயே சொல்றாங்க ப்ரோ, நீ என்னத்த போய் கிழிச்சிட்டு வரேன்னு பார்த்தேன். அப்படிதான் ப்ரோ சொல்றாங்க. கஷ்டமா இருக்கு. 25 நாள் வேலைக்கு போல, அடுத்து என்ன ஆக போகுது ஃபேமிலி, அதெல்லாம் நிறைய யோசனை தரது. பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மைண்டை காமா இருங்க, எதுவும் பேச வேணாம். வின் ஃபர்ஸ்ட், டாக் லேட்டர். ஓகே, கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா பண்ணி ஆகணும் ப்ரோ, வேற வழி பண்ணுவோம். பக்கத்தில் நெருங்கிட்டோம். டே இன்னைக்கு நம்மளுக்கு 13 முடிஞ்சுச்சு. ஓகே, டே 14, 15, 16, 17 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே எனர்ஜியோட இருக்கோமா ப்ரோ? இதே எனர்ஜியோட இருங்க. இல்ல, இருக்கீங்க. அதனால அப்புறம் ஏன்னா இப்போ நான் எடுத்த ஒரு 5வது கிளாஸ்லேயே உங்களுக்கு நம்பிக்கை போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜி உண்மையிலுமே போயிருக்கும், வெறுப்பு வந்திருக்கும், நம்பிக்கை போயிருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அசைன்மெண்ட்டாக எடுக்கிறனால தான் உங்களுக்கு நம்பிக்கை வருது, எனர்ஜி மெயின்டைன் ஆகுது. இந்த கிளாஸ்ல எவ்வளவு தூரம் ப்ரோ பெர்சன்டேஜ் இருக்கும்? ஒரு 60 இதுலையா? இப்போ நீங்க வச்ச எக்ஸாம் எனக்கு வந்து டேர்ம்ஸ் மட்டும்தான் எனக்கு தப்பா இருக்கு. எல்லாத்துலேயுமே டேர்ம்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் தப்பா ஃபீல் ஆகுது. மீது எல்லாமே எனக்கு 85% ஓகே. ஓகே, 85% எனக்கு ஓகே. இந்த டேர்ம்ஸை மட்டும் போட்டிங்கன்னா 100 மாறும். ஓகே ஓகே, தென் லைவ்ல வந்தோம்னா கண்டிப்பா அதை பிடிச்சிடலாம் ப்ரோ. ஏன்னா இது தியரியா போயிட்டு இருக்கு, லைவ்ல நீங்க சொல்லும் போது கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்குள்ளே முடிச்சிருங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் முடிச்சிருங்க. நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்ப்போம். நாளைக்கு மட்டும் எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு சண்டே என்ன பிளான் தெரியல, நான் சொல்கிறேன். சலீம் நாள் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த இது அக்கௌண்ட் எப்படி மண்டே பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா ப்ரோ? மண்டேவா? இது வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம், எல்லாம் பண்ணி வச்சுக்கோம். என்ன இன்ஸ்டன்ட் வாங்கியிருக்கீங்களா? என்ன வாங்கியிருக்கீங்க? ஸ்டெப் 1 வாங்கிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. சீரியஸாவா? ஆமாம் ப்ரோ, நீங்க உங்கள்ட்ட கேட்டோம்ல, நீங்க நான் ஸ்டெப் 1 நான் நினைச்சேன் இன்ஸ்டன்ட் ஸ்டெப் 1 ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல நீங்க ஸ்டெப் தான் நான் வந்து இது பண்ணுவேன். ஸ்டெப் 2 வாங்காதீங்க, ஸ்டெப் 1 வாங்கிக்கோங்க. அதான் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி சூப்பர் நைஸ். அப்புறம் என்ன நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டெப் 1ல எவ்வளவு ப்ராஃபிட் டார்கெட் மட்டும் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. $500 ப்ரோ. எவ்வளவு கேபிட்டல் 5000 போட்டுருக்கு. 5000ல எவ்வளவு ப்ராஃபிட்? 500 எடுக்கணும் ப்ரோ. பேஸ் 1 கிளியர். 500. டெய்லி லாஸ் லிமிட் 200. சரி ஓகே, பார்த்துக்கலாம். 3 days நம்ம போட்டுனாங்க கிளியர். சரி, எனக்கு ஒரே ஒரு இது, நான் மண்டே எனக்கு காலையில் 5:30க்கு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா ப்ரோ, மறந்துடாதீங்க. இல்ல கண்டிப்பா போட்டுறோம். ஃபேஸ் 1 கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு கூட நீங்க நேர்ல வர மாதிரி பார்த்துப்போம். சரி ஓகே மண்டே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே டன். எனக்கு சண்டே நைட்டு கால் பண்ணுங்க, ஃபோனில் கொஞ்சம் விஷயம் பேசலாம். ஓகே ஓகே டன். அதனால நைட் எனக்கு நாளைக்கு நைட் ஒரு 9 மணிக்கு கால் பண்ணுங்க. என்ன சொல்றீங்கன்னா ப்ரோ திங்கக்கிழமை வருது, ட்ரேட் எடுக்கலாம்னு சொன்னீங்க, ஸ்டெப் 1 அக்கௌண்ட் வச்சிருக்கோம், கிரைட்டீரியா சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். ஓகே, குட் நைட் சலீம் அண்ட் அர்னோல். குட் நைட். யா பை. Thank you.